சொல்லியிருக்காங்க. திரு ஸ்ரீராம், உங்க பாயிண்ட் இல்லை, நம்ம அண்ணன்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு எடப்பாடி அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மக்கள் பிரச்சனையாக பேசுறார். அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை எடப்பாடி அவர்களோட எது இருந்தாலும் அவர் என்ன பண்ண போறார், அவர் கட்சியை வளர்க்கறதுக்குன்னு அவருக்கு பிளானே இல்ல. ஏடிஎம்கே மட்டும்தான் அவருக்கு பெரிய மைண்ட்ல இருக்கு. அவர் பேசாம அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. நீங்க தானே சொல்றீங்க திராவிட கட்சி அழியக்கூடாதுன்னு. நீங்க எதுக்கு தனியா கட்சி நடத்துறீங்க? நீங்க திமுக இணைஞ்சிருங்க. நீங்க வெளியில உட்கார்ந்து இப்படி பேச வேண்டாம். திரு ஸ்ரீராமுக்கு கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னா அவருக்கு தனியரசுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அவருடைய பார்வையில் நான் வைக்கிற கருத்து, அவ்வளவுதான் என்னோட பார்வை. அவ்வளவுதான். தனியரசு நடுவில் ஒரு போட்டோ போட சொல்லுங்க. நம்ம வந்து 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த டிபேட்டுக்கு மீனிங் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். திரு பொன்ராஜ், நிறைவு. இன்னைக்கு வந்து கள நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சுச்சுவேஷன் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்குமா, இல்ல விஜய் தலைமையிலான கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்குமா? என்ன முடிவுல அப்படி கொண்டு வந்து அப்படி சொல்றீங்கிற கேள்வியை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. என்ன முடிவுன்னு சொல்லல சார். இன்னைக்கு இப்போது வரைக்கும் அவர் தனித்து ஒரு கட்சி, எந்த தேர்தல் முடிவா அல்லது இல்ல எப்படின்னா, விஜய் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, இளைஞர்களது செல்வாக்கு அவருக்கு இருக்கு. சரி, சரிங்களா? அப்ப இன்னைக்கு விஜய் எய்ம் பண்றாரு. அதை எதை வச்சு நம்ம மதிப்பிடுறோம்? கூட்டம் வருது, கூட்டத்தை வச்சு. சீமானுக்கு வருது, எல்லா கட்சிகளும் வருது. சீமான் வந்து ஆல்ரெடி நிரூபிச்சிருக்காரு 8% வாக்கு. அந்த 8% வாக்கு இன்னும் 15% ஈரோடு கிழக்குல வந்தது மாதிரி வரப்போதா, இல்ல 20% வாங்க போறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. இல்ல 4% ஆக போதான்னு தெரியாது. ஆனா விஜய்க்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு. இளைஞர்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் ஹோப்ல வர்றாரு. அவருடைய எய்ம் வந்து 2ஆம் இடத்துக்கோ முதலிடத்துக்கோ வரணும். முதலிடத்துக்கு வரணும் தான் அவருடைய ஹோப். டிஎம்கே வர்சஸ் டிவிகே சொல்லிட்டாரு அவர். அவர் இந்த முதலிடத்துக்கு வர்றாரா இல்லையான்றதை பொறுத்து அவர் அமைக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு இதுவரைக்கும் யாரும் வரலையே, இதுவரைக்கும் வரல. இனிமேல் வரும். விக்ரவாண்டியில சொல்லிட்டாரு அவரு கூட்டணி ஆட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப ஓபிஎஸ் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். டிடிவி இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் டிசம்பர்ல தான், இவங்களுக்கு எல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு, டிசம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் முடிவு சொல்லல, நான் பொதுக்குழு கூட்டி சொல்லுன்ட்டாங்க. அடுத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னன்னு தெரியாது. இந்த 4 பேரும் விஜய் கூட சேர்ந்தா கண்டிப்பாக எம்ஜிஆர் கட்சியில ஏடிஎம்கே வாக்குகள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே பிடிக்காத வாக்குகள், திமுகவுக்கு போட விரும்பாத வாக்குகள், அந்த வாக்குகள். ஒரே ஒரு உதாரணத்தோட நேரம் இல்லை, அதனால உதாரணம் சொல்றேன். தேமுதிக வச்சுக்கோங்க. தேமுதிக முதலமைச்சரை போய் பார்க்குறாங்க, அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க, உடல்நலம் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் திரு ஜி கே வாசனோட நிகழ்ச்சிக்கு சுதீஷ் போறாரு, நாங்க ஜனவரியில் முடிவு பண்ணுவோங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட மீட்டிங்க்கு போறாரு. அப்புறம் நீங்க விஜய்க்கு சொல்றீங்க. அவங்க எல்லாரும் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்க, எது பெட்டரா இருக்கோ. சார், இது வந்து தேர்தல்ல எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு இடத்தை பார்ப்பாங்களே தவிர விஜய் கிட்ட தான் போவாங்க. நம்ம எந்த முடிவு பண்ண முடியாதுன்ற நான் சொல்ற சூழல் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா எடப்பாடியை பத்தி பிரச்சனை இல்ல. முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு எல்லா என்ன அடிப்படையில் அங்க போறோங்கிறத பிரச்சனை இல்ல. எடப்பாடிக்கு தேர்தல் முடிவு எந்த சேதாரமும் வராது. இல்ல, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், அமைச்சர்கள், இவர்களது வாழ்வு என்ன அடுத்த 5 வருஷத்துல அரசியல் அஸ்தமனமாய் போய் அதிமுக அழிந்து எடப்பாடி மட்டும் நிப்பாரா? என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். நன்றி. விஜய் 2ஆம் இடத்துக்கு வரும். சரி, பார்க்கலாம். 5ஆம் தேதி அவர் என்ன பேசுறாருன்னு நம்ம முடிவு பேசலாம். தனியரசு நிறைவு கருத்தா உங்களது பதிவு பண்ணிடலாம். எஸ் இல்லையா, இப்ப எடப்பாடியார் வந்தியா தன்னுடைய கட்சியில் மூத்த நிர்வாகிகள் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரெல்லாம் துணையாக இருந்து இவர் வலிமை பெறுவதற்கு துணை நின்றார்களோ அவர்களை வெளியேற்றுவதை எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதுதான் நம்ம இப்ப ஒன்னும் புரட்சித் தலைவர் அம்மா வந்து அவர்களை உருவாக்கியவர்கள் அல்லது புரட்சித் தலைவரை உருவாக்கியவர்களையும் அவர் பழிவாங்கல. ஆனா எடப்பாடி யாரால் தான் நம்ம அடையாளப்படுத்தப்பட்டோமோ அவரையே பலகீனப்படுத்தப்பட்டு அவர்களை அவமானப்படுத்தி வெளியேற்றுகிற இந்த குணம் இருக்கு இல்லையா, இது எப்படி ஒரு இயல்பாவே ஒரு நட்புக்கு, ஒரு நன்றி விசுவாசத்திற்கு ஒரு இலக்கணமா இருக்க வேண்டிய ஒரு தலைவர் நேர் எதிர்முறையில் இருக்கிறார். அதே மாதிரி எங்க சியாமியா சொன்ன மாதிரி நான் ஒன்னும் எடப்பாடி வீழ்த்தணும்னு சொல்லல. எடப்பாடி அனைவரையும் அரவணைத்து வலிமை பெற வேண்டும் என்று நம்ம விரும்புறோம். அதுக்கு முதல்படி எல்லாரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு சுமூகமா வரணும்னா நீங்க கத்தி எடுத்துட்டே வந்தா எப்படி இருக்கும்? அவரும் அப்புறம் கான்சியஸா தானே அட்டன் பண்ண வேண்டியிருக்குங்கிறார் அவரு.
ஆமா ஏன் இப்ப சரி இப்ப கட்சியில தன்னுடைய கட்சியில போட்டியாளர்களா வந்துருவாங்க கூட இவர் நிராகரிக்கிறார்னு வச்சுக்குவோம். தோழமை கட்சின்னு ஒரே ஒரு கட்சிய ஒரு கட்சியினுடைய தலைவருடைய எடப்பாடி எங்கேயாவது நட்புறவு இருக்காரு ஐயா? பிரேமலதா என்ன சொல்றாங்க? ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் போய் அதாவது அப்படி ஆதாரமே இல்ல. ஆனா அப்படி ஆதாரமே இல்ல. நீங்க எடுத்து கொடுங்கனே சார்ட்ட முன்னாடி கொடுங்க. இல்ல ஐயா நீங்க 2021 நீங்க அதிமுக வெளியேறும் போது அவங்க என்ன சொன்னாரு சுதீஷ் ஐயாவுன்னு இப்ப கூட நம்ம தொலைக்காட்சியில இருந்து பாருங்க. மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. வேற இப்ப பாட்டாளி இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட உறவுல இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்லுது. அதிமுக எடப்பாடியார் இல்லைங்கிறாரு. அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு நேர்மை இருக்கா? இந்த கருத்து கீழ்த்தளத்துல இருந்து மேல வரைக்கும் தொடர்ந்து நாளெல்லாம் விவாதிக்கிறவங்க இதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது பிரேமலதா சொல்றாங்க ராஜ்யசபாவுக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு எடப்பாடிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி எழுதி கொடுத்துருக்கா காட்டுங்க. இப்ப இது என்ன உறவு? இப்ப நான் அதை விடுங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்கல்ல 2024 நாடாளுமன்றத்துல யாரு கூட விமர்சிக்கப்படாதீங்க. எடப்பாடி மாதிரியே கோவப்படாதீங்க. எல்லா அடி வரும்னு சொன்னார் இல்லையா? ஒரு கட்சி வந்திருக்காயா? கடுமை விமர்சிக்கிறாரு, மதிமுக விமர்சிக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிறாரு. கடுமை எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விமர்சிக்க தானே சார் செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? எதிர்கட்சி அல்லது அது ஒரு வியூகம் தானே. அல்லையா? ஆமாயா இப்ப விஜய் விமர்சிக்கல. நான் தான் அடுத்த முதலமைச்சர் தமிழக கட்சிகளை விஜய் சொல்றாரு. எடப்பாடி விமர்சிக்கிறாரா? ஒரு கேள்வி சார். பேரவை 2026 திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அதை சொல்லுங்க சார். இல்ல அது தேர்தல் விஜய் கூட்டணியா? ஜனவரி ஒரு தமிழக கட்சி கழகம் விஜய்னு நம்ம இந்த சிக்கலில் இருந்து இன்னொரு போர்ஸ் சக்தி வருது. இதுல இருந்தாவது எடப்பாடி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்படி யாரோட தோழமை கட்சியோட நட்பு பாராட்ட மாட்டேன். ஒரு அரசியல் ஆய்வாளர்களோட அறிஞர்களோட எந்த நட்பு வச்சுக்க மாட்டேன். தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய நன்றி. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சர்வே முடிவை பார்த்தலாம். ஆகவே எடப்பாடி சர்வே முடிவை பார்த்தலாம். இன்னைக்கு தலைப்பில் எடுக்கப்பட்ட சர்வே முடிவு பார்த்து நான் இருவருடைய நிறைவு கருத்து கேட்கிறேன். மனம் திறந்து பேச போகிறேன்னு அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருப்பது அதிருப்தியை வெளிப்படுத்த அதிமுக ஒருங்கிணைப்புக்காக இருப்பை காட்டிக்கொள்ள அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். 14,000 பேர் வாக்களிச்சதுல அதிருப்தியை வெளிப்படுத்த அப்படின்னு 65% பேரும், அதிமுக ஒருங்கிணைப்புக்குன்னு 21% பேரும் சொல்லியிருக்காங்க. திரு ஸ்ரீராம், உங்க பாயிண்ட் இல்லை, நம்ம அண்ணன்லாம் தனிப்பட்ட ஒரு எடப்பாடி அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனையாக பேசுறார். அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை எடப்பாடி அவர்களோட எது இருந்தாலும் அவர் என்ன பண்ண போறார்? அவர் கட்சியை வளர்க்கறதுக்குன்னு அவருக்கு பிளானே இல்ல. ஏடிஎம்கே மட்டும்தான் அவருக்கு பெரிய மைண்ட்ல இருக்கு. அவர் பேசாம அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு நீங்க ஒரு துணையா இருங்க. நீங்க தானே சொல்றீங்க திராவிட கட்சி அழியக்கூடாதுன்னு. நீங்க எதுக்கு தனியா கட்சி நடத்துறீங்க? நீங்க திமுக இணைஞ்சிருங்க. நீங்க வெளியில உட்கார்ந்து பேச வேண்டாம். திரு ஸ்ரீராமுக்கு கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னா அவருக்கு தனியரசுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குன்னா அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அவருடைய பார்வையில் நான் வைக்கிற கருத்து அவ்வளவுதான். என்னோட பார்வை அவ்வளவுதான். தனியரசு நடுவில் ஒரு போட்டோ போட சொல்லுங்க. நம்ம 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த டிபேட்டுக்கு மீனிங் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். திரு பொன்ராஜ் நிறைவு கருத்து. இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சுச்சுவேஷன் அதிமுக பிஜேபி கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்குமா, இல்ல விஜய் தலைமையிலான கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்குமா? என்ன முடிவுல அப்படி கொண்டு அப்படி சொல்றீங்கிற கேள்வியை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. என்ன முடிவுன்னு சொல்லல இல்ல சார். இன்னைக்கு இப்போது வரைக்கும் அவர் தனித்து ஒரு கட்சி. எந்த தேர்தல் முடிவா அல்லது இல்ல எப்படின்னா, விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இளைஞர்களது செல்வாக்கு அவருக்கு இருக்கு. சரி, சரிங்களா? அப்ப இன்னைக்கு விஜய் எய்ம் பண்றாரு. அதை எதை வச்சு நம்ம மதிப்பிடுறோம்? கூட்டம் வருது. கூட்டத்தை வச்சு சீமானுக்கு வருது, எல்லா கட்சிகளும் வருது. சீமான் ஆல்ரெடி நிரூபிச்சிருக்காரு 8% வாக்கு. அந்த 8% வாக்கு இன்னும் 15% ஈரோடு கிழக்குல வந்தது மாதிரி வரப்போதா, இல்ல 20% வாங்க போறாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இல்ல 4% ஆக போதான்னு தெரியாது. ஆனா விஜய்க்கு ஒரு ஹோப் இருக்கு. இளைஞர்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் ஹோப்ல வர்றாரு. அவருடைய எய்ம் 2ஆம் இடத்துக்கோ முதலிடத்துக்கோ வரணும். முதலிடத்துக்கு வரணும்னா அவருடைய ஹோப் டிஎம்கே வர்சஸ் டிவிகே சொல்லிட்டாரு அவரு.
அவர் இந்த முதலிடத்துக்கு வர்றாரா இல்லையான்றதை பொறுத்து அவருடைய அமைக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் யாரும் வரலையே, இது வரைக்கும் வரல. இனிமேல் வரும் சார். அவர் விக்ரவாண்டியில சொல்லிட்டாரு அவரு கூட்டணி ஆட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப ஓபிஎஸ் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். டிடிவி இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் டிசம்பர்ல தான் இவங்களுக்கு எல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு, டிசம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் முடிவு சொல்லல, நான் பொதுக்குழு கூட்டி சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னன்னு தெரியாது. இந்த 4 பேரும் விஜய் கூட சேர்ந்தா கண்டிப்பாக எம்ஜிஆர் கட்சியில ஏடிஎம்கே வாக்குகள் வந்து பிஜேபியை பிஜேபி ஏடிஎம்கே பிடிக்காத வாக்குகள், திமுகவுக்கு போட விரும்பாத வாக்குகள், அந்த வாக்குகள். ஒரே ஒரு உதாரணத்தோட நேரம் இல்லை, அதனால உதாரணம் சொல்றேன். தேமுதிக வச்சுக்கோங்க. தேமுதிக முதலமைச்சரை போய் பார்க்குறாங்க, அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க, உடல்நலம் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் திரு ஜி.கே. வாசனோட நிகழ்ச்சிக்கு சுதீஷ் போறாரு, நாங்க ஜனவரியில் முடிவு பண்ணுவோங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட மீட்டிங்க்கு போறாரு. அப்புறம் நீங்க விஜய்க்கு சொல்றீங்க. அவங்க எல்லாரும் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்க, எது பெட்டரா இருக்கோ. சார் இது வந்து தேர்தல்ல எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு இடத்த பார்ப்பாங்களே தவிர விஜய் கிட்ட தான் போவாங்க, நம்ம எந்த முடிவு பண்ண முடியாதுன்ற நான் சொல்ற சூழல் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா எடப்பாடியை பத்தி பிரச்சனை இல்ல. முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு எல்லா என்ன அடிப்படையில் அங்க போறோங்கிறத பிரச்சனை இல்ல. எடப்பாடிக்கு தேர்தல் முடிவு எந்த சேதாரமும் வராது. இல்ல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், அமைச்சர்கள், இவர்களது வாழ்வு என்ன? 5 வருஷத்துல அரசியல் அஸ்தமனமாயி போய் அதிமுக அழிந்து எடப்பாடி மட்டும் நிப்பாரா? என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேசுறான்னு பார்க்கலாம். நன்றி. விஜய் 2ஆம் இடத்துக்கு வரும். சரி, பார்க்கலாம்.